நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தொழுது பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 534வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸ்ரீசுக்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக ரிக்வேதத்தில் இருக்கிறது, துர்கா சுத்தம் எஜுர்வேதத்தில் வருது, ஸ்ரீசுக்தம் ரிக்வேதத்தில் வருது. இது எப்படி உண்டாச்சுன்னு சொல்லிட்டு ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் உள்ள சம்பாதத்தில் இது வருது. இதை பார்க்குறோம். முக்கியமான சப்ஜெக்ட் வருது. இல்லை எப்படின்னா, எனக்கு சில மாதங்களாகவே மீனாட்சி சுந்தரம் ஒரு பெங்களூர் ஒருத்தர் இருக்கார், அன்பர், நம்ம சிஷ்யர். அவர் நான் சொன்னேன், வேறு யார்கிட்ட மந்திரபதியம் என்னோட தப்பு இல்லை அப்படிலாம் சொன்னேன். இல்லைம்மா நீங்களே இருங்கோ குருவான். சரி இருந்துங்கோ அப்படி சொல்லியாச்சு. அவர் அம்பாள் விக்கிரகம் வச்சுக்கலாம். அவர் லக்ஷ்மி விக்கிரகம் தான் வச்சுருக்கார் ஆற்றுல. இது வச்சுருக்கேனே, நான் இதே பண்ணேன். அப்போ என்னால் பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி பதில் சொல்கிறேன் அவரோட கேள்விக்கு. திரு மீனாட்சி சுந்தரம் பெங்களூரில் வசிக்கிறவருக்கு இப்போ பதில் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ படிக்கும்போது தான், திரிபுரா ரகசியம் படிக்கும்போது தான் தெரியுது இந்த சப்ஜெக்டை. இன்றைக்கின்னு பார்த்து நான் அந்த படங்கள்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூகுளில் அதுக்கு அந்த படம் கிடைக்கவே மாட்டேன்றது. எனக்கு நிறையா அம்பாள் பத்மாசனத்தில் உட்காந்துட்டு சரஸ்வதி லட்சுமிலாம் இருக்கா, பெரிய தர்பாரம் இருக்கு, நீல கலர் புடவை கட்டிகிட்டு இருக்கா, 2 கையிலையும் தாமரையை வச்சுட்டு அம்பாள், நாட் லக்ஷ்மி, லலிதா பரமேஸ்வரி. ஷீ இஸ் ஹோல்டிங் போத் த பேக் சைடு ஹேண்ட்ஸில் தாமரை மலர் வச்சுட்டுருக்காங்கிற மாதிரி காமிச்சிருக்கா. அதில் புஷ்பபான கரும்புலாம் இல்லை. பட் இது வராபையாக இருக்குது. இது நான் எப்பயுமே எடுத்து என்னோடய பர்சனல் ஃபைலில் போடுவேன். அது மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் சர்ச் பண்ண கிடைக்கும். அதாவது அம்பாளுடைய லீலா வினோதினி சொல்லிருக்கு. என்னவோ பண்ணுறா திருப்பி ஏதோ ஒரு தஞ்சாவூர் ஆட்டில் அது இருந்தது. அதாவது இப்போ இது படித்தா, சப்ஜெக்ட் படித்தா தெரியும் உங்களுக்கு. அதாவது பிரம்மா சொல்கிறார், பரமேஸ்வரி, முக்குணங்களுக்கு அதிபுலான மும்மூர்த்திகள் நாங்கள் உன் கிரகத்தில் உன்னை தரிசிக்க முடிகிறது, ஆனால் இந்திராதி தேவர்களுக்கு முடிவதில்லை. எனவே இங்கேயே ஒரு கிரகம் வச்சு கொண்டு இருக்கணும். நீ அமிர்த கடத்தில் பார்த்தீங்கன்னா தான் கஷ்டம் உங்களுக்கு, இங்கே இமயமலைக்கிட்ட வா அப்படின்றார். அதுக்கு சமயத்த தேவி திரிபுரசுந்தரி மேருமலையின் உச்சியில் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான நகரத்தில் தங்கினாள். தன் திருமேனியின் ஒரு பாதியில் இருந்து காமேஸ்வரனை உண்டாக்கி அவரை மணந்து கொண்டாள். அகஸ்தியர் மேலும் ஹயக்ரீவரிடம் கேட்கிறார், கருணாசிந்தோ, தேவி வசிக்கும் நகரம் எங்கு உள்ளது, எப்படி இருக்கும், எவ்வளவு பெரியது, அதன் அமைப்பை பற்றி விஸ்வகர்மாவுக்கு எப்படி தெரிந்தது, ஸ்ரீசுக்த உபாசனை என்பது என்ன, அந்த மந்திரம் என்ன, அதன் மகிமை என்ன கேட்குறார் ஹயக்ரீவர்கிட்ட. அகஸ்தியர் கேட்குறார். அப்போ ஹயக்ரீவர் சொல்கிறார், அகஸ்தியா, உனக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் உள்ளது, தேவியை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் நீ பாக்கியவான். இதற்கெல்லாம் நிறைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். முக்குணம் கொண்ட தெய்வங்களிடம் பக்தி பண்ணுவது மிகவும் சாதாரணமானது. தேவி திரிபுராவிடம் பக்தி செலுத்துவது திரிபுர சுந்தரி மிகவும் அபூர்வம். எவன் ஒருவன் தேவி திரிபுர சுந்தரியிடம் பக்தி செலுத்துகின்றானோ அவனுக்கு அது கடைசி ஜென்மம். சிவா விஷ்ணு பக்தி என்பது ஆரம்ப கட்டமே. அவர்களை வழிபட்டு கடைசியில் தேவி உபாசனை ஏற்பட்டு மோட்சமடைவர். இதல்லாது எத்தனை யுகங்கள் ஆனாலும் மோட்சம் அடைய வேறு வழியில்லை சொல்லி ஹயக்ரீவரே சொல்லிடுறார் அகஸ்தியருக்கு. உதாரணம் சொல்கிறேன் கேள். ஒரு அரசன் இருக்கிறான். கோட்டை காவல்காரன் மகிழ்ந்தால் உள்ளே பகை விடுவான். அப்புறம் அரண்மனை காவலன் மகிழ்ந்தால் அவன் வழிவிடுவான். அவனுக்கு பக்ஷி சரணம். இப்படி கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திற்கு படிப்படியாக செல்ல முடியும். பிரம்மாதி கடவுளர்கள் அனைவருமே தேவி திரிபுரசுந்தரி உபாசகர்களே. சந்தேகமே வேண்டாம். தேவிக்கு மற்றோருக்கும் வித்தியாசம் இல்லை என்கிற பாவத்தின்படி பார்த்தாலும் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல் தேவியே பிரதானம். அகஸ்தியர், சத்சங்கத்தினாலே உனக்கு அம்பாள் பக்தி வந்துள்ளது. அகஸ்தியா, உனக்கு இந்த மாதிரி சத்சங்கத்தினாலே உன் அம்பாள் பக்தியே வந்திருக்கு. அதற்கான காரணம் சொல்கிறேன் கேள். உன் மனைவி ரோபாமுத்ரா தன் தந்தை வீட்டில் வளர்ந்து வந்தாள். அவள் தந்தை அம்பாள் பக்தி மிகுந்தவர், காவேரரசன். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது. தேவியின் ஒரு சக்தியான பகமாரணி, காமேஸ்வரி பகமாரணி 2வது சக்தி தீர்த்தியால் பகமாரணி காமேஸ்வரி அமாவாசை
சுக்லபட்ச பதவி காமேஸ்வரி. அடுத்து வந்து துவித்தீயை, அதுக்கு வந்து பகமாலினி வந்துடுவா. சுக்லபட்ச துவித்தீயை, அதுக்கு பகமாலினி வந்துடுவா. அதே மாதிரி கடைசியில் வரும்போது சதுர்தசி திதிக்கு பகமாலினி வந்துடுவோம். கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதிக்கு இந்த பகவானியை உபாசித்து வந்தார். சின்ன வயதிலிருந்தே லோபாமுத்ரா தந்தையின் பூஜைக்கு உதவி செய்து அம்பாளை பற்றி அறிந்து கொண்டாள். அவளும் தேவி உபாசனை செய்து ஆரம்பித்தாள். தேவி தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டாள். லோபாமுத்ரா தேவியின் திருவடிக்கு சேவை செய்து கொண்டதை வரமாக கேட்டாள். திரிபுராவின் மந்திரத்தை உபதேசம் பண்ணினாள் அம்பாள். அந்த மந்திரத்தை உபாசித்த லோபாமுத்ரா அந்த ஸ்ரீவித்யா மந்திருக்கு ரிஷியானாள். அது ஹாதி வித்தியின் பெறுது. அந்த லோபாமுத்ராவின் சக்தி அதான் உனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது ரகசிய சொல்கிறார். லோபாமுத்ராவின் பதியே தான் கூப்பிட்றார் அவரை. உனக்கு ஸ்ரீசுக்த விதானம் பற்றி சொல்கிறேன் கேள். இதை பக்தி இல்லாதவனுக்கோ வேறு தெய்வத்தை உபாசிக்க சொல்லக்கூடாது. ஸ்ரீவித்யா மந்திரத்தை போலவே இதுவும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டியது. வேதத்தில் பிறந்தது ஸ்ரீசுக்தம். 16 இருக்கு கொண்டது. லக்ஷ்மியால் கண்டறியப்பட்டது. வேதக்கடலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஸ்ரீசுக்தத்தால் பராசக்தியை உபாசித்து வந்த லக்ஷ்மி ஜெகன்மாதா ஆனாள். எல்லோராலும் வணங்கப்படுபவள். ஆனால் லக்ஷ்மி பராசக்தியை 20,000 கோடி வருஷங்கள் உபாசித்தாள். மகிழ்ந்த தேவி திரிபுர சுந்தரி என்ன வேண்டும் வரங்கள் கேட்கிறார். அதுக்கு லக்ஷ்மி தேவி ஸ்ரீ திரிபுராவின் சாயுஜ்யம் பெற வேண்டினாள். அதுக்கு பராம்பையை குழந்தாய், நீ இன்று விஷ்ணுவால் உலகை பரிபாலனை செய்ய முடியாது. உலகம் வழியும், அதனால் என் விதிகள் மீறப்படும். இந்த சமயம் உனக்கு சாயுஜ்யம் இல்லை. ஆனால் உன் சொரூபத்தை எனது மந்திரங்களை தாங்குவேன். நான் ஸ்ரீவித்யா என்று அறியப்படுகிறேன். என் கிரகம் ஸ்ரீபுரம் என்றாகும். எனது எந்திரம் ஸ்ரீசக்கரம் ஆகும். எனது பூஜா முறை ஸ்ரீக்கிரமம் ஆகும். என் மந்திரம் ஸ்ரீசுக்தம் ஆகும். எனது ஸ்ரீவித்யா மந்திரத்துக்கு 16 அக்ஷரங்கள் இருக்கும். அதான் சோடசி. உனக்கு வேறாகாத மகாலட்சுமி என்று நான் அறியப்படுவேன். என்னுடன் நீ 4 வடிவங்களிலிருந்து பூஜைகளை ஏற்றுக்கொள்வாய். உனக்கு எது பிரியமோ அதுவே எனக்கு பிரியமாகும். பக்தர்கள் முறைப்படி உன்னை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுபவர். என்னையும் உபாசகர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக வழிபடுபவர். ஸ்ரீசுக்த மந்திரத்தால் எனக்கு பூஜை செய்பவர்களின் விருப்பங்களை நான் பூர்த்தி செய்வேன். எனது எந்திரத்தையோ மூர்த்தியையோ பால் பழச்சாற்றில் அபிஷேகம் பண்ணுவதற்கு விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன். அபிஷேகத்தின் போதும் நித்திய பூஜை போதும் விசேஷ காலம் ஸ்ரீசுக்தம் சொல்ல வேண்டும். எல்லா ராத்திலையும் ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணுங்க. பெருசாக கிடையாது, சின்னதாக ஒரு 2 பேஜிலே முடிஞ்சுள்ளது. ஒரு தரம் ஸ்ரீசுக்தம் சொன்னாலே வீட்டில் லட்சுமி நிரந்தரமாய் வாசம் செய்வாள். பூஜை பண்ண முடியாதவன் ஸ்ரீசுக்தத்தை சொன்னால் பூஜை செய்த பலன் பெறுவான். நானே பஞ்சதசாட்சரி. உனது மங்களகரமான பீஜத்தை சேர்த்தால் அது சோடசாட்சரி என்ற மந்திரமாக ஆகிறது. ஸ்ரீசுக்தத்தால் என்னை சீக்கிரம் மகிழ்வித்து விடலாம். ஸ்ரீசுக்தத்தின் அர்த்தத்தில் நான் வரைகிறேன். எனது குப்தமான பீஜமும் ஸ்ரீசுக்தத்தில் மறைந்துள்ளது. ஸ்ரீசுக்தம் போல் எனக்கு பிரியமான சுக்தம் எதுவும் இல்லை. நீயே நான், நானே நீ. நமக்கிடையில் பேதம் இல்லை. நீ வேறு நான் வேறு என்று என்பவன் பெரும் அபாயத்தை அடைவர் என்று சொல்லி தேவி திரிபுர சுந்தரி மறைந்து விட்டார். அகஸ்யா, அடுத்து உனக்கு ஸ்ரீபரம்பத்தை சொல்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். யார்? ஹயக்ரீவர். அகஸ்யருக்கு சொல்லிடுறாங்க. அப்போ மீனாட்சி சுந்தரம் சொன்னது என்னது? அவாத்து லட்சுமி விக்கிரம் தான் இருக்கு. பரவாயில்ல, லட்சுமி விக்கிரத்தையே அதையே வந்து லலிதாம்பாவை பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னே விக்கிரத்தை தேடிட்டு இருக்க வேண்டாம். அவளெல்லாம் முடியலன்னா அது வச்சுன்னே பண்ணலாம். அந்த படத்தில் நான் பார்த்தேன், நீலக்கலர் சாரி, பெரிய சபையாட்டிருக்கு, அம்பாள் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கா, 2 கையிலையும் தாமரையை வச்சுட்டுருக்கா. அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டால் காமிக்கிறேன் பாருங்க. பிரமாணத்துக்கு இந்த அம்பாள் பாருங்க, ராஜராஜேஸ்வரின்ற 2 கை தான் தாமரைப்பூவும் இதுவும் வச்சுட்ருக்கா, கரும்பும். பின்கை வந்து ஊஞ்சலில் பிடிச்சிட்டுருக்கா 2 கையில். இங்கே பாசம் அங்குசம் கிடையாது இதில். ஸோ எவ்வளவோ ரூபங்கள் இருக்குது அம்பாளுக்கு. அடுத்ததாக இதில் பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்ன கதைக்கு ஆதாரம். அம்பாள் வந்து 2 கையில் தாமரையை வச்சுட்டு புஷ்பத்தோடு இருக்கிறா. 2 பக்கம் செடிகள் இருக்கா. சிவனை வெளிப்படுறதுக்காக வரா அம்பாள். பரமேஸ்வரனை வெளிப்படுறதுக்கு இப்படி வரா. இது அந்த காலத்து படம். அது
லக்ஷ்மி ரூபத்தோடு இருக்கா. இது ரவிவர் மாவோட படம். அது ராஜராஜேஸ்வரி அந்த காலத்து. 2 காலையும் கீழே வச்சுட்ருப்போம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம பேதம் கற்பிச்சிடக்கூடாது. அதாவது அம்பாளுக்கும் லக்ஷ்மிக்கும் நடந்த இதில் சம்பாஷணையில் ஸ்ரீசுத்தத்துக்கு அதிதேவதையே இவ தான், பராம்பிகை தான் வரா. ஷாக்கியினால் எல்லோரும் ஸ்ரீசுத்தத்துக்கு கற்றுங்க. இப்போ யாராவது இது நிறைய இதெல்லாம் வருது கேசட்டெல்லாம். ஸோ அதோட கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. படிக்க பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் படித்தா ரொம்ப நல்லது இருக்குது. அந்த வீட்டில் தரித்திரம் வராதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் ஸ்ரீசுத்த பாராயணம் தயவுசெய்து எல்லா பெண்மணிகளும் பண்ணணும், ஆண்களும் பண்ணலாம். அந்த லக்ஷ்மி விக்கிரகம் அதையே லலிதையாக பாவிக்கலாம்னு சொல்ல இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். நமஸ்காரம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.